என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. அதாவது கடந்த ஒரு 15 வருஷமா ஒரு அன்பர் வந்து இந்த அதாவது பெரிய புராண வகுப்பு, சைவப்பட வகுப்பு எல்லாம் போயிட்டே இருக்காரு. அவர் ஒரு விவசாயி. விவசாயியுடைய மனைவி இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறீங்களே, இன்னைக்கு என்ன கேட்டீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரால சொல்ல முடியல. அப்போ இந்த விவசாயம் பண்ற இடத்துல அந்த சாணி அள்ளும் கூட இருக்கு தெரியுங்களா ஐயா? கேக்குறீங்களா? நீங்க பேசுங்க, நான் அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. அது வந்து அந்த சாணி அள்ளுற கூடையில ஒரு 100 தடவை தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊத்து அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப அந்த சாணி கூட எப்படி இருக்குங்க? அழுக்கா பழைய சாணி எல்லாம் ஒட்டி இதாத்தானே இருக்கும். ஆமாங்கய்யா. அப்ப 100 தடவை இந்த தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊத்தும் போது அந்த தாலியில தண்ணி நிக்குமா அந்த கூடையில? நிக்காது. அது 100 தடவை பிடிச்சு ஊத்துறாரு. 100வது தடவை பார்த்தா கூட சுத்தமாயிருது. இதைத்தான் வாரிய சுவாமிகள் என்ன சொல்றாரு, இத்தனை தடவை நாம போய் கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியல, ஆனா எனக்கு மனசு சுத்தமாகுது அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் ஐயாவுடைய இதை நாம வந்து கேட்க கேட்க உடல் வந்து தூய்மையாகுது, மனசு தூய்மையாகுது. இதைத்தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஐயா எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, சித்தாந்த சுரங்கம் ஐயா, வைர சுரங்கம். உண்மைதாங்க, உண்மைதான். அது கூடவே இருக்கணும், பக்கத்து வீட்டுல இருக்கணும். நான் பிரகாரம் பார்த்தா கண்டிப்பா கண்டிப்பா. இதுல யாரு கொடுத்து வச்சவன்னா ராஜா தான் கொடுத்து வச்சவன். கண்டிப்பா. ஐயா நீங்க எந்த ஊருங்கய்யா? நான் திருப்பூருங்கய்யா. ஓ, பல்லடம் திருப்பூர். ஆமாங்கய்யா. சரி 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 சரி. ஐயன் சொந்த ஊர் நெருஞ்சிப்பேட்டைங்க. சரிங்கய்யா. இங்க பெங்களூர் வந்து 20-25 வருஷம் ஆச்சு. சரிங்கய்யா. அப்புறம் நம்ம அடியார் வந்து நம்ம திருக்கூட்ட பழக்கம் உண்டு, ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்துல பார்த்தது. சரிங்கய்யா. அப்புறம் எனக்கு நம்ம இவரு ராஜா மூலியமா தான் ஐயாருடைய இது தொடர்பு வந்து மேட்டூர் வந்து பார்த்தேன், நேர்ல வந்து பார்த்துட்டு போனேன். சரிங்க. மேட்டூர் வந்தா மறுபடியும் பார்க்கணுங்க, வரணும். கண்டிப்பா கண்டிப்பா பாக்கியங்க. இதுல நன்னறி வகுப்பு அதுல பார்த்துட்டு தான் இருக்கிறேங்க. சரிங்க. ஐயாவுடைய இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். சிவா சிவா. எனக்கு மீட்டிங்ல தான் கொஞ்சம் வெளியில போறதுனால கேட்க முடியுது. சரிங்க சரிங்க. டைம் இருக்கும்போது நானே உள்ள வந்துருவேன். சரிங்க, வந்தது ரொம்ப சந்தோஷங்க. உங்க வருகை வந்து ரொம்ப நன்றிங்கய்யா. சிறப்பு சிறப்பு. நம்ம வந்தீங்கன்னா வாங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அடியார்கள் எல்லாருக்கும் திருவடி வணக்கம். சிவாய போற்றி போற்றி நமச்சிவாய, நமச்சிவாய வாழ்க. அம்மா அடுத்து தேன்மொழியம்மா. நமச்சிவாய வாழ்கங்கம்மா. அம்மா ஐயா வந்து இன்னைக்கு ரிவ்யூ கேட்க சொல்கிறாருங்கம்மா. இத்தனை நாளாக வந்து நான் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேன், 45 நாட்களாக. இதில் வந்து நீங்கள் என்ன அனுபவம் பெற்றீங்க, வகுப்பில் ஏதாவது வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கேட்குறாரு. அது உங்களுடைய கருத்து சொல்லிடுங்கம்மா. ஐயா சொன்னாப்பிள்ளையே நல்லா இதுலதான் இருக்குங்க ஐயா. நல்லா தெரியாத நானும் உங்களுக்கு தெரிய வைக்கிறாரு. கண்டிப்பா திருமுறைகள்ல எப்படி படிக்கணும், எந்த அளவுக்கு எப்படி உணர்ந்து படிக்கணுங்கிறது. பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய ஐயா அருளி செய்த ஆதியே ஆதி. ஐயா எங்களுக்கு பொய் நெறி இல்லாம இருந்து உண்மை நெறியோட இருந்து எந்த அளவுக்கு உணர்ந்து படிக்கணும், எப்படி இருக்கணுங்கிறது உண்மை நெறி விளக்கிட்டு இருக்காரு ஐயா. அதுல அருமையா இருக்கு. ரொம்ப நல்லா. அதான் இன்னும் நம்மளுக்கு நேரம் நான் பத்துறது இல்லைங்க. ஐயா சொன்னாப்புல சொல்ல கேட்டுட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு இருந்தாலும் தெரிஞ்சுட்டு இருப்போங்க. இதுல கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. பாக்கியம் பாக்கியம். அதாவது இங்கே தனிமை இதுல இருந்து யாருமே அடியார்கள் கூட கூட்டு வழிபாடுல இல்லைன்னாலும் சரிங்கய்யா. வெறும் சிவபூஜை செய்வோம் இது மட்டும் இருந்துட்டு இருந்தா பக்தி நெறிங்கிறது எப்படிங்கிறது, உண்மை நெறி உண்மை பக்தி எப்படிங்கிறத விளக்குங்கிறது கண்டிப்பா நேற்றுக்கு சொன்னா பக்தர் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு அதுக்கு
அளவுக்கு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாங்க. கண்டிப்பாக. எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார், எங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வாவென்று போனார் எந்தன் கொலோன்னு. கண்டிப்பா எங்க இருந்தாலும் வந்து திருவருள் கிருபை இருந்தங்காட்டிதான் வந்து கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. கண்டிப்பாங்க. நிச்சயமா. தெளிவு பெறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க. திருவருள்மா எல்லாம் சாமி செயல்மா. சாமி ஏதோ செஞ்சிட்ருக்காரு. கண்டிப்பா. இல்ல என்ன புண்ணியம் செய்தனேன்னு சரி இல்ல, எவ்வளவோ இத்தனை பேர் இருக்காங்க, ஏன் இத்தனை வீரர்களும் நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. அதே பெரிய நிகழ்வுன்னு அதை நாம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாங்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க்கங்கம்மா. ஐயா லோகநாதன் ஐயா, நமச்சிவாய வாழ்க்கங்க ஐயா. உங்கள் கருத்தை ஏதாவது வகுப்பை பற்றின உங்கள் கருத்தை ஏதாவது இம்ப்ரூவ் செய்ய வேண்டியதாக இருந்ததுன்னா சொல்லுங்க ஐயா. இப்போ ஐயா கிட்டே சொல்லிட்டேங்க ஐயா. சொல்லிட்டீங்களா ஐயா? ஐயா கிட்டே பேசிட்டேன். லோகநாதன் ஐயா அப்படி எல்லாம் பேசக்கூடாது. யாருக்கும் தெரியாத நீங்க பேசி ரொம்ப, அதாவது நேத்து நடந்த வகுப்பு வந்து ரொம்ப நெகிழ வச்சது ஐயா. அதாவது என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டதை கேட்டதும் இல்லை. என்னை அறியாம எனக்கு அழுகையா வந்துடுது. இவ்வளோ கருணை உள்ளத்தோட அந்த இறைவன் கிட்ட நம்ம மேல கருணை வச்சிருக்காரு அப்படிங்கிறத உணர முடிஞ்சதுங்க ஐயா. அது இந்த வகுப்பின் மூலம், இந்த கலந்துரையாடல் மூலமா தான் உணர முடிஞ்சது. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. என்னுடைய அனுபவத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேங்க ஐயா. ஒரு சின்ன அனுபவம் வந்து இன்றைக்கி எனக்கு நடந்தது. இது உங்ககிட்டலாம் சொல்லி பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். போன மாதம் கரெக்டாக ஒரு 22ஆம் என்னவோ வந்து போன மாதம் செப்டம்பர் ஆகஸ்ட் 20ஆம் நான் வந்து ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டேங்க. இல்லை 12ஆம் ரிசைன் பண்ணிட்டேன். ஆகஸ்ட் 12ஆம் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் ஜாபை விட்டு. அப்போ அந்த ஆகஸ்ட் 12லேருந்து கடந்த ஒரு 2-3 வாரமாக வந்து எனக்கு ஒர்க்கு எதுவும் செட் ஆகலை. ஒர்க்கு கிடைக்காம இருந்ததுங்க. சென்னை போகிறது, வெளியில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி வந்து இருந்துகிட்டு இருந்ததுங்க. நான் ப்ராப்பராக வந்து அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகலை. ரிசைன் லெட்டர் கொடுத்து ப்ராப்பராக ரிலீவ் ஆகலை. ஏன்னா ரொம்ப டார்ச்சராக இருந்தது. வேலையை நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்குதுங்க. அவங்கக்கிட்ட நைட்டு பகல் வேலை செஞ்ச ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு பக்கம் பார்க்கலான்ட்டு அவனை சொல்லிவிட்டு நான் வரலிங்கன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு சம்பள டேட் ஆச்சு. சம்பளம் வந்து எனக்கு போடவே இல்லை. 1ஆம் ஆனால் கம்பெனியில் சம்பளம் வந்துடும். 1ஆம் சம்பளம் வரவே இல்லை. 7, 8, 10 நான் ஹெச்ஆர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. செலவுக்கு கையில் பணம் இல்லை, சுத்தமாக காசு இல்லை. செலவு பணம் இருந்ததுனா தான் வந்து நம்ம பெட்ரோலுக்கு நம்ம செலவுக்கு ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நான் வந்து ஒரு பிஎஃப் பணத்தை வந்து ஒரு 4000 ரூபா க்ளைம் பண்ணி அந்த பணத்தை செலவு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்ததுங்க. இந்த போற்றி கழிவன்பா அந்த பதிவை வந்து முதல் பதிவை வந்து எடுத்து வச்சுட்டு குரூப்லலாம் பகிர்ந்துட்டு அதை நான் வந்து போற்றி பாராயணம் பண்ணுறதுக்கு உட்காந்து சாமி பக்கத்தில் உட்காந்து அந்த பூவெல்லாம் போட்டுட்டு அந்த முதல் போற்றி சொல்கிறேங்க, சேல்ரி கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பெண்டிங் சேல்ரி வந்து அப்படியே எனக்கு கிரெடிட் ஆச்சு. கரெக்டாக அந்த முதல் போற்றி சொல்லி முடித்த உடனே அந்த மெசேஜ் கூட வந்து இருக்குது. இப்போ வேணால் அனுப்பிச்சுட்றேன், உங்களுக்கு வேணால் பாருங்கள். அத்தனை நாள் அந்த கைக்கு என்ன நம்ம அந்த முயற்சியெல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்து அந்த இறைவனை வந்து நம்ம வந்து அந்த மானசீகமாக நம்ம அர்ப்பணம் செஞ்சு இருக்கையில் சாமி நான் இருக்கிறேன்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணர்த்திட்டே தாங்க இருக்கிறாரு இப்போ வரைக்குமே. சரி, எல்லோரும் நம்மளை வந்து கைவிட்டாலும் நிர்கதி ஆக்குனாலும், ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல சான்றோர்களும் இறைவனும் நம்மளை வந்து நான் இருக்கிறேன் ஏன் கலங்குற அப்படிங்கிற மாதிரி அந்த கூக்குரலை வந்து நம்மளால் வந்து முழு மனதோடு உணர முடியுதுங்க. அப்போ அது போற்றி கழிவன்பா நூலை வந்து அதுதான் அதோடைய சிறப்பாக இருக்குது. ஒரே வரி தான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த முதல் வரி அந்த பதிவெல்லாம் எடுத்து போட்டு அந்த முதல் வரி தான் வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேங்க. கரெக்டாக அத்தனை முயற்சி செஞ்சு நான் ஹெச்ஆர்ட்டெல்லாம் பேசி கிடைக்காத சேல்ரி வந்து அந்த பெண்டிங் சேல்ரி நான் உழைச்ச உழைப்புக்கான சம்பளம் வந்து அது கிடைக்கிது. அப்போ தான் அது கிடச்சிதுங்க எனக்கு. அப்போது எல்லாம் வந்து திருவருள் இறைவன் வந்து ஏதோ செஞ்சிட்ருக்கிறாருங்க. சாமி வந்து சான்றோர்கள் மூலியமாக ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கார். மீண்டும் மீண்டும் நான் என்னுடைய கருத்து என்னென்னா, ஐயாவுடைய வகுப்புக்கு
இது ஒரு பெரிய ஒரு நம்ம வந்து சைவம் அப்படின்னா நான்லாம் என்ன புரிஞ்சு வச்சு வந்திருந்தேன்னாங்க, திருநீர் பூசுறது, தீட்சை வாங்குறது, மந்திரத்தை சொல்கிறது, 8 எழுத்து 5 எழுத்து 3 எழுத்து 1 எழுத்து, இந்த மாதிரி வந்து மந்திரத்தை வந்து சொல்லி பக்குவம் அடைஞ்சு நம்ம சொன்னோம்னா முக்தி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் இங்கே எல்லோரும் பெரும்பாலானவர்கள் சொல்லிகிட்ருக்குறாங்க. சித்தாந்த கிளாஸுக்கு சித்தாந்த கிளாஸுக்கு போகணும், வழிபாடு செய்யணும், அப்புறம் கோயிலுக்கு போகணும், இதெல்லாம் செஞ்சால் இறைவன் அடைஞ்சிடலாம் அப்படின்னு எல்லாத்து மத்தியிலையும் இந்த கருத்து வந்து எல்லோரும் யாரை கேட்டாலும் இதே பதில் சொல்கிறாங்க. ஆனால் சொக்கரையாவுடைய கருத்து வந்து பயங்கர முரண்பாடாக இருக்குது. இதுக்கு எதிராக இருக்குது, இதுக்கு முரண்பாடாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்போ அவர் கேட்டாலும் வாழ்வியலை வந்து ஒருவன் சரியாக வாழ்ந்தால் மட்டும்தான் இறைவன் திருவடி அடைய முடியும் அப்படிங்கிறார். யாருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் அந்த 5 கடமைகளை அவர் சொல்கிற அந்த முன்னுதாரணமே பார்த்தோம் அப்படின்னா, தீட்சை வாங்க, வழிபாடு செய், இதையெல்லாம் அவர் சொல்கிறதே கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட எவ்வளவோ பேசினாலும் அவர் திரும்ப 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 சொல்கிறது அந்த 5 கடமைகள். எங்கே சுற்றி எங்கே வந்து நின்னாலும் அவர் அந்த 5 கடமைகள் செய், 5 கடமைகள் செய், 5 கடமைகள் செய், அதுதான் உன்னை சாமி பக்கத்தில் கூட்டிகிட்டு போகும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. இது எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, இது முரண்பாடாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆன்மீகம்னு கற்று வச்சுருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லோரும் வழிபாடு செய், வழிபாடு செய், வழிபாடு செய், தவம் பண்ணு, பூஜை பண்ணு, புனஸ்கார், சாமி பக்கத்தில் போகலாங்கிறாங்க. ஆனால் அது அப்படி பண்ணவங்களாம் போயிட்டாங்களான்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போது அந்த 5 கடமைகளுடைய மகத்துவம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக அது ரொம்ப தலைக்கு மேலே வந்து அதை நான் வைக்கிறேங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு துறவியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தவன் நான். அப்போது அங்கே இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் பெரியப்பா பெரியமாக்கெலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு நான் இப்போ ஏதோ பணிவிடை செஞ்சு ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சிட்ருக்கிறேன்னா அது ஒரே காரணம் வந்து இறைவனும் குருஞான சம்பந்தரும் சொக்கரையாவும் தான். நான் இப்போ எங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு வேளை சோறு சாப்பிட்டு நிம்மதியாக பேசி சிரித்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் உழைச்சி சம்பாரித்து ஏதோ பண்ணிகிட்ருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து இந்த 3 பேர் தாங்க. இதுதான் வந்து சொக்கரையாவுடைய அந்த பழக்க வழக்கம் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தெளிவு. எங்கேயும் தேடி ஓடாத, எதையும் தேடி போகாத, உன் வாழ்வியலை நீ சிறப்பாக வழிநடத்தி வாழ். இறைவன் சாமி உனக்குள்ளார தான் இருக்கிறாரு, எல்லாமாவும் உன் கூட தான் இருக்கிறாரு, நீ அவரை வந்து அனுபவிக்க முடியும்னு அந்த தெளிவாக வந்து எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே தேடணுங்கிற அந்த மனசு வந்து எனக்கு வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், அங்கே போகணும், இங்கே அது முன்னாடிலாம் ஓடிட்டே இருப்பேங்க ஏதாவது ஒரு பக்கம். ஆனால் இந்த தெளிவு எனக்கு அவர் கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ தெளிவாக வந்து பேசி பொறுமையாக எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணி ஒருத்தங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தமாக அவர்கிட்ட ரொம்ப நமக்கு பிடிச்சது அந்த யதார்த்தம் தான். ஈஸியாக அவரை அணுகலாம். ஃபோன் பண்ணால் எப்போ கூப்பிட்டாலும் எடுத்து பேசுவார், நம்மளை ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானம்னு அவர் காமிச்சிக்கவே மாட்டார். அவர் கம்பெனி ஓனராக இருந்தாலும் அவரை வந்து அவர் உயர்ந்த ஸ்தானம்னு அவர் எப்போவுமே வந்து அவர் காமிச்சிக்க மாட்டார். யதார்த்தமாக பேசுவார், டீ வாங்கி கொடுப்பாரு, சாப்பிட்ற ரொம்ப யதார்த்தமாக ஃப்ரெண்ட்லியாக அவர் கூட வந்து நம்ம பழக முடியுங்க. அதனால் அப்படி ஒருத்தராக வந்து நம்ம கூட இருந்து பழகி நம்மளை வந்து நல்வழிப்படுத்திகிட்டு இருக்கிறாருங்க. அப்போது இது வந்து எனக்கு அவருக்கு நன்றி சொல்லியெல்லாம் அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே கடன் அந்த 5 கடமைகளை வந்து நம்ம வாழ்வியலை வந்து எடுத்து நம்ம சைவத்தை வந்து நம்ம ஒரு முன்னோடியாக வந்து நம்ம இருக்கணுங்க. நம்ம எல்லோரும் சைவம் அப்படின்னா எப்படி வேணால் பூசை பண்ணி வழிபாடு செஞ்சு எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தற்காலத்தில் எல்லாத்துக்கும் வந்துருச்சுங்க. பணம் சம்பாரிச்சிக்கலாம், சாமி பேரை சொல்லி சம்பாரிச்சிக்கலாம், வழிபாடு செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது உதாரணமாக அவர் சொல்கிற அந்த வேள்வி நிகழ்வுலாம் நிறையா சொல்லுவாருங்க. பணம் வாங்கி வேள்வி செய்கிறது, பூசை புனஸ்காரம் செய்கிறதுக்கெல்லாம் அவர் பயங்கர தடையாக சொல்லுவார். எப்படி வந்து உன் தாயையும் தந்தையும் விற்று நீ பணம் வாங்குவியான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாத்தெல்லாம் நம்மளை ரொம்ப உலுக்கிருச்சுங்க. அந்த மாதிரி நம்ம அந்த உண்மையான அந்த சைவம், அந்த 63 நாயன்மார்கள் இருந்த அந்த சைவம், சாமி சொன்ன அந்த சைவம், அந்த குருமார்கள்லாம் இருந்த வழிகாட்டப்பட்ட அந்த சைவம், அது என்னன்னு சொல்லி எனக்கு தேடுதலுக்கு இந்த 5 கடமைகள் மூலியமாக எனக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கம் கொடுத்து எனக்கு மன அமைதிக்கு வித்திட்டது வந்து சொக்கரையா தாங்க. இந்த பதிவுகள் எல்லாமே எனக்கு வந்து வாழ்வியலில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியுது, நிம்மதியாக என்னுடைய வேலைகளை செய்ய முடியுது. எந்த ப்ரெஷரு டென்ஷன் முன்னாடியெல்லாம் வந்து அந்த ஒரு கோப மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்தேங்க. தியானம் பண்ணையில் யாராவது வந்தாங்கன்னா திட்டுவேன், இந்த மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுகிறது, வீட்டில் அப்பா கிட்ட அம்மா கிட்ட சுடுன்னு மூஞ்சி காமிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக ரூடான ஒரு கேரக்டராக தான் இருந்தேங்க. ஆனால் இப்போ முழுமையாக மாறிட்டுன்னு என்னால் சொல்ல முடியாதுங்க. ஆனால் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதுங்க. ஏன்னா அந்த தின்ற திருத்தாண்டகத்தில் வந்து
அம்மையும் அம்மையும் அப்பனும்னே அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுக்கலைங்க. சாமி வந்து நம்ம அம்மாவாகவும் நம்ம அப்பாவாகவும் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாருங்க. அப்போ இறைவன் அம்மையப்பனா நம்ம கூட இருக்கையில் நம்ம எப்படி வந்து நம்ம அப்பா அம்மாவை நம்ம வெறுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த புரிதல் வந்ததுங்க. அப்போ நம்ம அப்பா அம்மாவை எதிர்த்து நம்ம பேசுகிறது இல்லைங்க, சண்டை போடுறது கிடையாது. ஏதாவது முரண்பாடாக வந்தாலும் கிளம்பி வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறதுங்க. ஹார்ஷாக பேசுகிறது அதெல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி எப்போல்லாம் கொஞ்சம் மனசு லேசாக இருக்குங்க, அது சந்தோஷமாக ஏகாந்தமாக நிம்மதியாக திருப்தியாக வந்து இருந்துகிட்ருக்குங்க. இந்த பதிவுகளெல்லாம் நமக்கு வந்து இது என்னுடைய சொந்த அனுபவம். எனக்கு இதெல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு தான் ஏதோ ஒரு வகையில் நம்மெல்லாம் வந்து ஒரு மன நிம்மதியாக இருக்க முடியுதுங்க. இத்தனை தெளிவையும் ஏற்படுத்தி கொடுத்து இவ்வளவு நமக்கு ஒரு புரிதலை கொடுத்துன ஐயாவுக்கு வந்து மானசீகமான தலை வணக்கம் தாங்க நமக்கு எப்போவுமேங்க. இதுதாங்க என்னுடைய கருத்து. நமச்சிவாய வாழ்க. அடுத்தது வேறு யாராவது தெய்வ ஐயா உங்கள் கருத்தை நீங்கள் சொல்கிறா இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. இந்த கலந்துரையாடலை பற்றின உங்கள் கருத்து எப்படி இருக்குது? ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா? நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. ஐயா டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். ஐயா வந்து ஐயா சொல்லக்கூடிய வகுப்பு வந்து ரொம்ப எல்லோருக்கும் பயனுள்ளது. அதுல வந்து அடியனுக்கு முழு விருப்பம். ரொம்ப பயனுள்ளதான ஒரு வகுப்பு. எப்படி நன்னறியோட அறநெறியோட வாழணுங்கிறதையும் சுய ஒழுக்கத்தோடு வாழக்கூடியதும் நன்னறி வழியாக தான் ஒரு பொருளை வந்து பொருள் ஈட்டுறதும் அறவழியில தான் நின்று பயணிக்கணுங்கிறதும் ஒரு திருக்கோவிலுக்கு போனாலும் இறைவனை வழிபடுறதுக்கு நம்ம வந்து வரிசையில இருந்து போனாலும் கூட அதுல முண்டி அடிச்சுக்கிட்டு போய் இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கான நேரம் எந்த நேரத்துக்கு நமக்கு இந்த இறைவனை தரிசிக்க நமக்கு நேரம் கொடுத்துருக்காரோ அந்த நேரத்துல நம்ம போய் தரிசிப்போம்னு முறை வழியா நின்று அந்த இறைவனை போய் தரிசிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு இறைவனுக்கு எப்படியெல்லாம் மலர்களை கொண்டு இது பண்ணணும், விண்ணம் பண்ணக்கூடாது, விண்ணமான பழங்களை வந்து இறைவனுக்கு படைத்தல் இல்லாம படைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வழிபாட்டு முறையையும் மனிதனுடைய சைவ சித்தாந்தத்தையும் ஐயா எடுத்து பறைசாற்றுவது என்பது ஒரு மகத்தான ஒன்று. ஐயா இன்றைய காலகட்டங்கள்ல நிறைய நாயன்மார்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தை வந்து எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. அதன் வழியில சொக்கரையாவுடைய இந்த வகுப்புகள்லாம் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டான நல்ல சிறந்த ஒரு மக்களையும் மனிதர்களையும்